வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். இன்னைக்கு வரவேற்பறை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போற விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு மூலதனம் மட்டும் முக்கியம் இல்ல, மூளையும் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வியாபாரம் அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல, உண்மையா உழைச்சா அந்த வியாபாரத்துல வெற்றி பெறலாம் போன்ற நிறைய ரகசியங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க நம்ம விருந்தினர் காத்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிற கெஸ்ட் ஹோட்டல் பார்க் பிளாசாவோட ஃபவுண்டர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? மிக நன்றாக. ஓகே சார். ஓகே சார், அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு பார்க் பிளாசா ஒரு ஓனர் 2 பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு வெளியில இருக்கவங்களுக்கு தெரியுது. ஆனா இதோட விதை பாத்தீங்கன்னா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தேநீர் கடையில நீங்க உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சுதான் நாங்க கேள்விப்பட்டோம். எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சது அப்படின்னு? ஆரம்ப நிலையில் மதுரையில் ஒரு சின்ன டீ கடையை ஸ்டார்ட் பண்ணி அன்றைய தினம் ஒரு டீயோட விலை 30 பைசா. இந்த நிலையில் அந்த பயணத்தை தொடங்கி இன்று அதே தெருவில் ஒரு டீ 60 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பொருந்திய ஹோட்டல் அந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்திருக்கிறோம்னு அடிப்படையான ஒரு காரணம்னு சொன்னால் அந்த தொழிலில் இருந்த ஒரு இன்வால்மெண்ட், அதில் முழுமையாக தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டதுனால அதில் படிப்படியாக முதல்ல டீ கடையில் தொடங்கின பயணம், அப்புறம் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், அந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அதுலேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் நிதி நிறுவனங்கள் இப்படியே கொண்டு வந்து இன்றைய தினம் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பொருத்தக்கூடிய ஹோட்டல் 1, 2 என்று மதுரையில் 2-3 ஹோட்டல்களும் வச்சு, இங்கே சென்னையிலேயும் ஒரு ஹோட்டல் வச்சு மிகவும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு உண்மையான உழைப்பும் ஒரு நேர்மை ரெண்டுமே ஒரு மனிதனை உயர்த்தி காட்டிடும். ஓகே சார், இப்போ நீங்கள் ஆரம்பித்த அந்த டீ ஷாப்பில் இருந்து இப்போ இருக்க அந்த ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஒரு பெரிய ட்ராவல். அண்ட் நீங்கள் ரொம்பவே அசோசியேட் ஆன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு. ஸோ இந்த உணவு கலையில் இந்த சமையல் கலை மேலே இருக்க அந்த பற்று, அந்த அன்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது சார்? இது சமையல் என்பது அதோட ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அது சமைக்கிற மாதிரி தெரியாது, அந்த சமையலோடு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சமையலோட ஒரு ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம்னு சொன்னால் அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் நம்ம மனதோடு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு சாதம் அப்படியே வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில் அதை தொட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதில் வரக்கூடிய சத்தங்கள், ஒரு சாதம் வெந்ததுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நறுமணங்கள், இதெல்லாம் நுகர்ந்து பார்த்தே சாதம் வெந்துருச்சு வடிக்கலாம்னு சொல்லிடலாம். இது ஒன்று மட்டும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தோசைக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் வழக்கமாக எல்லோரும் பார்க்கும்போது ஏதோ கல்லை சுத்தம் செய்வதற்காக தண்ணி தெளிக்கிற மாதிரி தெரியும். அது கல்லை சுத்தம் செய்கிறது மட்டுமல்ல, அந்த கல்லோட டெம்பரேச்சர் எந்த லெவலில் இருக்குது, அதில் வரக்கூடிய ஓசையை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் மிகவும் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நைஸான தோசையாகவும், சூடு குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஊத்தப்பம் மாதிரி போன்ற பொருட்களையும் இப்படி செய்வது. இது போக உள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வடை போடுவதற்கு எண்ணெய் சட்டியிலெல்லாம் பொதுப்படையாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தண்ணியை லேசாக தெளிக்கிற மாதிரி இருக்கும், அதில் சுருன்னு ஒரு சத்தம் வரும்பாங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு சாதாரண சத்தமாக தெரியும். ஆனால் இந்த சமையலோடு ஐக்கியமாகப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த சத்தம் ஒவ்வொன்றும் அதை உணர்ந்து இவங்க செய்கிற மாதிரி வரும். இதே மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸை கட் பண்ணும்போதும் கூட அதை ஒவ்வொன்று செயற்பாடுகளும் செய்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த சமையலோடு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சட்டியில் ஒரு நெய்யை ஊற்றி கொஞ்சம் தேங்காயை போட்டு அதை ஒரு பொன்னிறமாக அப்படியே வறுக்க வேண்டும். அதற்கப்புறம் திரும்ப அதில் இனிப்பை சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாற்றத்துலேயும் நம்ம அதோட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோட நம்ம எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோமோ நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் படி அந்த சுவையோட பொருள் வெளியே வரும். ஒரு பொருள் சுவையோடு வெளியே வருதுன்னு சொன்னால் அது சமையல் கலைஞருடைய 100% இன்வால்மெண்ட்டோடு தான் அது வெளியே வரும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஹோட்டல் அன்றைக்கி இருக்கிறோம், ஒரு சின்ன டீ கடையில் ஆரம்பித்தோம், ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கிறோம்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த நிலையில் அந்த கடைக்கு முதலாளி மட்டும் நாம் அல்ல, அன்றைக்கி சூப்பர்வைசரும் நம்ம, அங்கே சப்ளையரும் நம்ம, கிளீனரும் நம்ம என்று எல்லா வேலைப்பொருள்களையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த பரிணாம வளர்ச்சியில் இப்போ இதே இன்றைக்கி நட்சத்திர அந்தஸ்து பொருந்திய அளவுக்குள்ள ஒரு ஹோட்டல் நடத்தும் போது இதில் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர், ஒரு எஃப்எம்பி மேனேஜர், ப்ரொடக்ஷனில் ஒரு செஃப், ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஹெச்ஓடி, ஒரு மெயின்டெனன்ஸ், பர்சனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு 15 டிபார்ட்மெண்ட்டுகளை இந்த ஹோட்டலில் உருவாக்கி இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை நம்ம தலைமை பொறுப்பிலிருந்து பார்க்குற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆரம்ப பயணம் இப்படி எல்லா பொறுப்புகளையும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அன்றைய தினம் மனதில் ஏற்பட்டதில் ஒரு எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும்னா, ஒவ்வொரு வருடமும்
இன்றைய தினம் 10 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் அதே இந்த 30 ஆண்டு பயணத்தில் வந்து இன்று ஒரு 400-500 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு சம்பாதிக்கிறோம்ன்றது என்ன பெருமையாக இருக்கும்னா, அரசாங்கத்துக்கு நம்ம எவ்வளவு வரி செலுத்துகிறோம் அப்படின்றதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மதுரை, சென்னை இங்கே இருக்கிற ஹோட்டல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வருடத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை லக்ஸரி டேக்ஸ் அப்படின்ற முறையில் வந்து அரசாங்கத்துக்கு செலுத்திக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய உயர்வு எதில் தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசுக்கு எவ்வளவு வரி செலுத்த போகிறோமோ அதுவே உயர்வாக தெரியும். ஒரு தொழில் புனிதமாக மேம்படுறதுக்கு ஒரு 3 விஷயங்களை எப்பொழுதுமே நம்ம கடைபிடிக்கணும். முதல்ல ஆண்டவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியதை சரியாக செலுத்த வேண்டும். 3ஆவதாக உழைத்தவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை மிகவும் சரியாக கொடுக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலையும் எது வேண்டுமானாலும் தாமதமாக இருக்கலாம். ஒரு தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டிய கூலி மட்டும் அவர்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் சம்பளத்தை சரியாக வழங்கப்பட வேண்டும். ஒரு தொழில் வளர வேண்டும்ன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்றால் அங்கே தொழிலாளர்களுக்கு கூலியை சரியாக வழங்கப்பட வேண்டும். ஒரு தொழிலாளருக்கு கூலியை சரியாக கொடுக்கும்போதே அவர்களுடைய மனநிலை நிறைவு பெற்று அவர்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட பார்த்துருவாங்க. அவர்களும் வளர ஆரம்பிப்பாங்க, நம்மளும் வளர்ந்துருவோம். உண்மையிலேயே இந்து தர்மப்படி ஒரு தர்மம் அப்படி என்று சொல்லப்போனால், எந்த ஒரு தொழிலாளர் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிறாரோ அதை வேற ஒன்றுமே வேண்டாம், அவரை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டாலே அந்த தர்மம் தானாக வெளிப்படும். அவருடைய குழந்தைகளுடைய படிப்பு எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால், இந்த நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு அவர் உண்மையாக உழைக்கிறாரோ இதற்கு உரிய பலன் நாம் கொடுக்கும் சம்பளத்தில் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் இறைவன் கொடுத்து விடுவார். ஒரு தொழில் நல்லா இருப்பதற்கு ஒரு முதலாளி தொழிலாளர்களுக்கு தேவையை செய்ய வேண்டும். அந்த தொழிலாளர்கள் இந்த நிர்வாகத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். இந்த சைக்கிளிங் தொழிலும் வளரும், தொழிலாளர்களும் வளருவார்கள். ஸோ இப்போ நிறைய காம்படிஷன் இருக்கும்ல சார். ஸோ இந்த ஒரு காம்படிஷனை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக எடுத்துக்கிறீங்களா? வியாபாரம் என்பதே வந்து மக்களோட பார்வையில் வந்து நாம் வந்து கஸ்டமருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி நிறையா விஷயங்களை செய்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் நிற்க முடியும். உதாரணத்துக்கு இது நட்சத்திர அந்தஸ்து பொருந்திய ஹோட்டலாக இருந்தால் கூட மற்ற எல்லா ஹோட்டல்லையும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இல்லை, ஒருவருடைய தேவைக்கு வந்து காலையில் ஒரு நியூஸ் பேப்பர், இவருக்கு சோப்பு, ஷாம்பு, டவல், இப்படி எண்ணற்ற பொருட்கள், மினரல் வாட்டர், இது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலில் டின்னருமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஏறக்குறைய நம்ம ஹோட்டலுக்கு ஒருவர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய அத்தனை தேவையும் நிறைவு செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு. அது போக முதல்ல அவங்க ஒரு குடிக்கிறதுக்கு மட்டும் நல்ல தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க குளிக்கிறதுக்கு கூட அது நல்ல தண்ணியாக இருக்கணும். அவங்க குளிக்கிற நிலையில் கூட அந்த தலையில் தண்ணி பட்ட உடனே அந்த ஹேரில் ஒரு சின்ன சிக்கல் இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டு சரியாக வந்துட்டால் அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்து எந்த காரியத்துக்கு போகிறாங்களோ அது இயற்கையாக ஒரு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ எங்கள் நட்சத்திர ஹோட்டலில் எல்லா அறைகள்லையும் ஒரு குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட நிலையில் இருக்கும். இவங்க கடுமையான வெயில் அடித்தா கூட உங்களுடைய குளிருக்காக நாங்கள் ஏசி ஆஃப் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அந்த குளிர் ஊட்டக்கூடிய அளவில் இருக்கணும். இப்படி மக்களை எந்த வகையில் திருப்திப்படுத்த முடியும் என்று நம்ம திருப்திப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் கூட எவ்வளவு போட்டியாளர்கள் வந்து கொண்டே இருந்தாலும் நாம் நிச்சயமாக பிரகாசித்து கொண்டே இருப்போம். நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய எவரிடே அதோட ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே ஒரு வளர்ச்சியில் போய்கிட்டே இருக்கிறோம்னா எவ்ரிடே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மரம் உதாரணத்திற்கு வளர்வதாக இருந்தால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும், இதோடு நின்று விடும் என்று சொல்ல முடியாது. அது எப்பொழுது வளர்ச்சியை நிறுத்துகிறதோ அது தானாகவே இறங்கிவிடும். நாம் தானாக இறங்காமல் நிற்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தையும் தொழில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டும். ஓகே சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாயிலேருந்து எங்களால் கேட்க முடியுது. அது கேட்கும் போதே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது அப்படின்னு தான் சார் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோ அந்த கேட்டரிங் இண்டஸ்ட்ரியோ இதை வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த தொழில் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ நிறையா பலவிதமான இந்த கேட்டரிங் கல்லூரியிலேருந்து எங்ககிட்ட ரெகுலராக வந்து மாணவர்களை வந்து பயிற்சிக்கு அனுப்புவாங்க. அவங்க பயிற்சிக்கு வரும்போதே அதில் பார்க்கும்போதே சில திறமையான மாணவர்களுக்கு அவங்களுக்கு பயிற்சி முடித்த உடனே வேலை வாய்ப்புகள் தேடி கிடைக்கும். எந்த ஒரு தொழிலிலுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த கேட்டரிங்கில். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. கற்றவர் என்றால் நாங்கள் குறிப்பாக சொல்கிறது, இந்த கேட்டரிங்கை கற்றவருக்கு உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் வேலை வாய்ப்பு உடனே தேடி வரும்.
இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் இங்கே தான் இல்லை, உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதை ரொம்ப தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உடனே வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு கிடைப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைஞ்சிட முடியும். மற்ற தொழில்களை விட இந்த தொழிலில் நம்ம கற்றுக்கிடக்கூடிய விஷயங்கள் இன்வால்மெண்ட் இருந்தால் மிக குறுகிய காலத்திலேயே அவர்கள் அந்த பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு உன்னதமான நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இந்த கேட்ரிங் சைட் பற்றி பேசுகிற டைமில் இப்போது இருக்க ஒரு நீட் என்னென்னா விதவிதமாக சுவையான உணவு வகைகள் தான் சார். ஏன்னா நாளுக்கு நாள் போக போக நம்ம இந்தியன் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கான்டினென்டல் ஸ்டைல், இட்டாலியன் ஸ்டைல் அப்படிலாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு தேவையை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்கிறீங்க? இப்போ மேல்நாட்டவருடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டவரும் நம்ம இடத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர்களுக்கு அவர்கள் நாட்டு உணவை கொடுக்கறத விட இப்போ அதிகமாக ஆரம்பத்தில் அவங்க நாட்டு உணவை கொடுப்பதை போல் நம்ம இந்திய கலாச்சாரப்படி இருக்கிற உணவுகள் மற்ற உணவுகளை விட நம்ம உணவுகளில் மிகப்பெரிய சிறப்புகள் நிறையா இருக்குது. நம்ம உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக இப்போ நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த காய்கறியை வேக வைக்கிற விதம், இந்த பொருளில் ஒரு அஜினோமோட்டோ இல்லை ஒரு கலர் பொடிகள், இந்த காய்கறிகள் வேகமாக வேக விடுவதாக வணிகர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம இஞ்சி, மிளகு, பூடு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிடுவது மட்டும் அவர்களுக்கு சுவை இருக்காது. சாப்பிட்ட பின்னாடி அவர்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமான நிலையிலையும் கூட உடல் ஆரோக்கியம், அது செரிமானம் ஆகக்கூடிய ஆரோக்கியம் எல்லாமே நம்ம சவுத் இந்தியன் உணவில் நிச்சயமாக கிடைக்கும்போது இதை வெறுமனை கொடுக்கறத விட இதை ஒவ்வொன்றையும் கொடுக்கும்போது மேல்நாட்டவர்களிடம் நம்ம உணவினுடைய விதங்களை எடுத்து சொல்லும்போது அடுத்த முறை அவர்கள் வரும்போது நம்ம இடத்த தேடி வரணுன்றதை விட இந்த மாதிரி ஃபுட்டு வேணுன்ற இடத்துக்கு தேடி வர்றாங்க. இப்போ எல்லா ஃபுட்டுகளும் சிறப்பாக இருந்தால் கூட உலகத்திலேயே காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அற்புதமான உணவு எதுன்னு கேட்டால் இன்றைக்கி வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஃபுல்லாக டிசைட் பண்ணி இட்லி அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. காரணம், அதில் இப்போ அரிசி குறிப்பிட்ட நேரம் ஊற வச்சு, உளுந்து சில மணி நேரம் ஊற வச்சு, இதை அரைச்சி இதில் எந்த விதமான ஆயிலும் இல்லாமல் ஒரு ஆவியில் வேக வச்சு கொடுக்கும்போது இந்த உணவை சாப்பிடும் பொழுது அவர்களுடைய உடலுக்கோ அவர்களுடைய மனதிற்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இயற்கையாக உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உணவு நம்ம சவுத் இந்தியன் உணவு. உலகத்தில் எல்லா நாட்டு உணவையும் கூட நாங்கள் தயாரித்து கொடுத்தா கூட நம்ம நாட்டு உணவு உயர்வுன்னு சொல்கிறத விட உண்மையான நிலையும் கூட அதுதான். ஓகே சார். இப்போ சாதாரணமாக எவ்ரிடே இதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹோட்டலுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உணவு இந்த விலைக்கு இந்த சிட்டியில் உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? உதாரணத்துக்கு இப்போ இங்கேயே மதிய சாப்பாடு ஒரு 100 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இதை சாப்பிடக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தை, இவ்வளவு சுவையான சாப்பாடை இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ அவங்ககிட்ட சொல்லும்போது இந்த சுவை வியாபாரம் என்பது ஒரு சின்ன லாபம் கிடைச்சா கூட பரவாயில்லை. வரக்கூடியவங்கள் நம்மளுடைய அடிப்படையான நோக்கம் இங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் திருப்தியான மனநிலையில் செல்ல வேண்டும் அப்படின்றத எடுத்துக்கிட்டதுனால இந்த பாராட்டுகள் ஒவ்வொரு நாளுமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு விதமாகவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் எதை என்றே குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எவ்ரிடே இந்த பாராட்டுகள் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு மனநிறைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் விட இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஒரு வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ். அதனால் புதுசாக வரக்கூடிய எல்லா பேருக்குமே அவர்களுடைய இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இதில் இருக்கோ அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். மற்ற இண்டஸ்ட்ரீஸில் கிடைக்குமா கிடைக்காதான்றதை விட இந்த இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதில் யார் யார் இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்களோ அவர்கள் பூரா மிக உன்னத நிலையை அடைஞ்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னமும் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே சார். அதாவது நீங்கள் ஒரு 30 ஆண்டு காலத்தில் ஒரு 2-3 நட்சத்திர ஓட்டங்கள் அமைச்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரான்ச்சஸ்லாம் இன்னும் பல 100 பிரான்ச்சஸ் தான் மாறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு மட்டும் கிடையாது. ஏன்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் கரெக்டான டேட்டில் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களோட குழந்தை குட்டைகளுக்கு படிப்பும் இது மூலயமா தரணும்னு சொல்கிற அந்த நல்ல எண்ணங்கள் நீங்கள் சொன்னதுனால இந்த பிரான்ச்சஸ் இன்னும் நிறைய பிரான்ச்சஸாக ஆகணும். அது மூலயமா நிறைய பேர் பயன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். ரொம்ப நன்றி.